ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வேலை நான் செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை பொடி, ஆவாரம்பூ பொடி இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நல்லா கிடைக்காதாம்மா. அப்படியே கிடைச்சாலும் ஒரு ரெண்டு கொத்து 250 ரூபா அந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்குமாம்மா. அதனால் நீங்கள் பொடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காக கருவேப்பிலை உருவிட்டுருக்கேன். இது நிழல்லையே காய வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வெயிலில் காய வச்சோம்னா சத்தெல்லாம் போயிடும். அதனால் நிழல்லையே காய வைக்கணும். அதுக்கு தான் உருவிட்டுருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ தலை உடச்சிட்டு வந்தாலும் பற்ற மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட ஈஸியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தையும் மொட்டை அடித்தா தான் 1 கிலோ கிடைக்கும் போல இருக்குது பவுடரு. நம்ம இலை பறிக்கும்போது கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதை காய வைக்கும்போது ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணும்போது இன்னுமே குறைஞ்சிரும். 1/4 கிலோ நான் இப்போ சேகரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. நான் வேறு வாய் வச்சுருக்கோம்னுக்கா தரேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கருவேப்பிலை கிடைக்கும். நம்ம மரத்தையும் வெட்டி விட்டதுனால இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் வெளியிலையும் போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அவங்க கேட்ட அளவுக்கு கிடைக்கலினாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறக்கும் ஆளுங்க இல்லை, அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கிறேன். இதை நிழலில் உலர்த்தி காய வச்சு, அதாவது அவங்க ஃப்ளைட்லலாம் இலைகளாக கொண்டு போகக்கூடாதாம்மா, அரைச்சி பொடியாக தான் கொண்டு போகணுமா. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சொன்னாங்க. அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நிறைய பேர் அவங்க அண்ணனை போய் பார்க்கலையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்க்காமையும் இருக்கல, பேசாமையும் இருக்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிகிட்டு தான் இருக்கிறேன். நானும் அட்வைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம சொல்லி சொல்லி கேட்காதவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். குழந்தைய 2 அடி அடித்து உட்கார வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அப்படி இருக்க மாட்டேன், கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு அமைதியாக இருக்கிறேன். நான் அதனாலேயே நிறைய வீடியோ நான் போடவே இல்லை இந்த 2-3 நாள். ஆனால் அதுலேயும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. போண்டா பச்சி தின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அவங்களே பெத்த தாயும் கூட பிறந்த பிள்ளையுமே கவனிக்கல. நீங்கள் போய் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி அக்கறைப்படுங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு, அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் அதை அக்கறையாக சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதனால் போய் பாருங்கள், திருந்தி இருக்க சொல்லுங்கள், இப்படிலாம் குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், உடம்புக்கும் கேடு அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் அதெல்லாம் தப்பே சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். எனக்கு அந்த மாதிரி குடித்தா பிடிக்காது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் மனசளவு நொந்து போய் தான் இருக்கிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டுக்காத மாதிரி தெரியும் போல் இருக்குது. இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க.